வணக்கம். விரைவில் நடைபெறவுள்ள டிஆர்பி மற்றும் டிஇடி தேர்வுக்கு பயன்படும் வகையில் சைக்காலஜிலேருந்து முக்கியமான கேள்வி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். குழந்தை தன் தாய் தந்தை ஆகியோரிடமிருந்து சில முக்கிய பண்புகளை டேஷ் வழியே பெறுகிறது. குரோமோசோம்களின் வழியே பெறுகிறது. ஒவ்வொரு உயிரணுவிலும் டேஷ் ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன. 23. ஒரு மனித உடலில் பல உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து வயதுக்கேற்ப பக்குவமடைவதை டேஷ் என்கிறோம். முதிர்ச்சி மொழி வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைவது டேஷ் ஆகும். ஊக்குவிப்பு அனிசை செயல்கள் அதிகம் நிறைந்த பருவம் என பியாஜே கூறும் பருவம் இது. முறையாக யோசித்து செயல்படும் பருவம். உடல் தேவைகள் மற்றும் உள் தூண்டல்கள் காரணமாக டேஷ் ஏற்படுகிறது. மன எழுச்சி அடிப்படை மன எழுச்சிகள் என்று சொல்லப்படுபவை எவை என உளவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். சினம், வருத்தம், மகிழ்ச்சி, ஆச்சரியம், பயம். 8 பார்த்திங்கன்னா, பிறந்து ஓராண்டில் வெளிப்படும் மனவெழுச்சி என்னவென்று அழைக்கப்படுகிறது. அடிப்படை மன எழுச்சிகள். பிறர் மீது பாசமில்லாத குழந்தைகளுக்கு டேஷ் ஏற்படுவதில்லை. காப்புணர்ச்சி சிக்கலான மன எழுச்சி என்று எதை அழைக்கிறார்கள்? பொறாமை, சினம், அச்சம். குழந்தைகளை பாதிக்கும் மனவெழுச்சிகளில் நேரடியான காரணிகள் யாவை? மரபணு குறைபாடுகள், சரியாக கவனிப்பின்மை. வாழ்கின்ற சூழலில் தான் விருப்பப்படுவனவாகவும் பாராட்டுவனவாகவும் உணரும் குழந்தை டேஷ் இருக்கிறது, மகிழ்ச்சியோடு இருக்கிறது. மனிதனின் மரபணுவின் குணத்தினால் டேஷ் ஏற்படும் உள்தூண்டல். 3 வகையான மனத்திறன் உடையவர்கள் யார்? விரைவாக கற்போர், மெதுவாக கற்போர், குறைபாடு உடையோர். ஊக்கத்தின் காரணிகள் யாவை? தேவை, விருப்பம், ஆர்வம். புலன்களின் மீது சூழலில் உள்ள ஆற்றல் மோதுவதையே டேஷ் என்கிறோம். தூண்டல். தூண்டல் துலங்கல் ஏற்பட காரணமாக அமைவது எது? புலன் உறுப்புக்கள். தையல் வேலை, கத்திரிக்கோலை கொண்டு வெட்டுவது போன்றவை மனிதனை எந்த வளர்ச்சியை குறிப்பது? உடல் இயக்க வளர்ச்சி. தவறுகள் செய்யும் மாணவனை திருத்த ஏற்ற வழி டேஷ் ஆகும். நல்வழிகாட்டுதல். கவனத்திற்கு அடிப்படை எது? ஆர்வம். இயற்கை ஊக்கிகளில் ஒன்று எது? உணவு. நினைவில் 4ஆம் படி என்று எதை கூறுகிறோம்? மீட்டுக்கொணர்தல். 23. ஒரு தூண்டுதல் தெரியும்போது அதை அடையாளம் கண்டு கொள்வது டேஷ் எனப்படும். பட்டறிதல். பல புலன்வழி கற்றல் மூலமாக கற்பவை வெகு நாட்கள் டேஷில் இருக்கும் மனச்சுவட்டில். வயது முதிர்ச்சியின் விளைவாக நரம்பு தொகுதியில் எழும் உடலியல் மாற்றங்கள் டேஷுக்கு காரணமாக அமையலாம். மறதி. ஆய்வு செயலின் 2 வகைகள் யாவை? தொகுத்தறி அனுமானம், பகுத்தறி அனுமானம். பகுத்தறி அனுமானத்திற்கு எடுத்துக்காட்டுகள் எவை பார்த்தீங்கன்னா, வெப்பத்தால் விரைவடைதல். தொகுத்தறி அனுமானத்திற்கு எடுத்துக்காட்டு எவை பார்த்தீங்கன்னா, புது கருத்துக்களும் புதிய விதிகளும் உருவாகுதல். மொழியின் வளர்ச்சிக்கு டேஷ் உதவுகின்றது. சிந்தனை. அறிவின் வாயில்கள் என்றழைக்கப்படுபவைகள் யாவைன்னு கேட்டிங்கன்னா, கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். ஒருவரிடம் ஏற்படும் தற்கருத்துக்கு எது ஒரு காரணமாகும்? புலன்காட்சியும். பொது பண்புகளுடைய பல பொருட்களை பற்றி ஆய்வு டேஷ் எனப்படும் பொதுக்கருத்து. மனதில் இருத்தி வைக்கப்படும் நினைவின் பகுதி டேஷ் எனப்படும் நனவு நிலை. நினைவு கூர்தலில் முதல் நிலையாக கருதப்படுவது மீட்டுணர்தல். உணர்வும் பொருள் அறிதலும் சேர்ந்து உருவாவது டேஷ் காட்சியாகும். புலன். தஸ்டன் கருத்துப்படி நுண்ணறிவை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 7. ஒருவரின் உண்மையான வயது டேஷ் எனப்படும். கால வயது. குழந்தையின் நுண்ணறிவு என்பது என்ன? மனவயது. தனியால் சோதனையை எத்தனை வகைகளில் பிரிக்கலாம்? 2. தனியால் சோதனையின் வகைகள் யாவை?